இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஷேப்பு மெயின் டாட் பிடிக்கும்பொழுது கோணலாக போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய தோழிகள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது மாதிரி நம்ம ஷேப் எப்போவுமே நம்ம பிடிக்கிற டாட் நேராக வந்தால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போது நம்ம இங்கே பிடிக்கிறோம், ஆனால் கோணலாக இப்படி போயிடுது. அப்படின்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். இது உங்களுக்கு பேப்பரில் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றதுனால நான் பேப்பரில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 2 ஷீட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். கட்சோலி அந்த வளைவை கட் பண்ண போகிறோம். அப்படின்னும் பொழுது பொதுவாக இது எல்லா சைஸுக்குமே பொருந்தும். நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட சைஸுக்குன்னு கிடையாது. எல்லா விதமான சைஸுகள் 28, 26 சைஸில் இருந்தே 50, 50, 60 அப்படின்ற எவ்வளோ சைஸாக இருந்தாலும் இந்த கட்டிங் பொருந்தும். பொதுவாகவே ப்ளவுஸுகளுக்கு நம்ம செய்கிற கட்டிங் எப்போவுமே எல்லாமே மாற்றத்துக்கு உண்டானது தான். உயரம், சுற்றளவு இதெல்லாம் மாறும். இந்த ஷோல்டர் சைடு மட்டும் அந்த ஷோல்டர் வழியாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்குற அந்த வழிமுறைகள் இது நான் அனுபவத்தில் சொன்னது தான். அதாவது முன் கழுத்து ரொம்பவே அகலம் வைக்கக்கூடாது. ஆழம் ரொம்ப அதிகமாகும் பொழுது அகலம் வைக்கக்கூடாது. அது ஒன்று தவிர வேறு எந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு இதுவும் கிடையாது. ஷோல்டர் அப்போ தான் வழியாமல் இருக்கும். முன் கழுத்து ரொம்ப அகலம் வைக்காமல் 2 இன்ச்சு, அதுலேயே சில பேருக்கு 2 இன்ச்சு கூட வழியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 1.25 அந்த மாதிரி முன்கழுத்தை வைக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக கூட ஷோல்டர் வழியிறதை பற்றி நிறைய தோழிகள் அடிக்கடி கேட்குற விஷயம், அதையும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ நம்ம இப்படி ஷேப்புக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம். இது 1 இன்ச் அளவுக்கு தான் நம்ம அந்த உயரம், அதாவது இந்த வளைவை நம்ம கட் பண்ணினது 1 இன்ச் அளவுக்கு தான் கட் பண்ணியிருப்போம். சரியா? இந்த நுனியிலேருந்து இப்போ நம்ம இந்த எடுத்துருக்கிற அளவு 1 இன்ச் அளவு தான் வரும். கட்டாயமாக அதுதான் அளவு. இது தெரியாமல் நிறைய தோழிகள் கொஞ்சம் தவறாக வெட்டிடுவாங்க. எப்படின்னா, அதாவது இந்த கொக்கி ஐப்பட்டி சின்னதாக வரணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் அந்த மாதிரி வெட்டிடுவாங்க. இப்படி வெட்டுறது தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம கொக்கி ஐப்பட்டி சின்னதாக்கணும்னா இங்கே பிடிக்கிற டாட்டு, கொக்கி ஐப்பட்டி பக்கமாக வர்ற அந்த சின்ன டாட்டை கொஞ்சம் அகலமாக பிடிச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த உயரம் கூட நீங்கள் அதுக்கு தேவையான அந்த கட்சோலி பட்டி வைக்கிறதையும் கொஞ்சம் சுருக்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் இந்த இடத்துல இந்த கட்டிங் இந்த மாதிரி ரொம்பவே வளைச்சி வெட்டுற இந்த மாதிரி கட்டிங், அதாவது இங்கே நுனியில் 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை இந்த ஒரு 4-5 இன்ச்லேயே இங்கே கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி செய்யும்பொழுது தான் உங்களுக்கு அந்த ஷேப்பு கோணலாக போகிறதுக்கான காரணம். இப்போ நம்ம 2த்தையும் ஒரே மாதிரியே வச்சுட்டு ஷேப்பை பிடிச்சு பார்ப்போம். இப்போ நம்ம இங்கே தான் ஷேப்பை பிடிக்க போகிறோம். அப்படின்னும் பொழுது இந்த இடத்த நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொலை போட்டுக்கிறேன். 2 பேப்பரையுமே நம்ம அந்த இடத்துல பிடிக்க போகிறோம். இங்கே முடிகிற மாதிரி பிடிக்க போகிறோம். இப்படி நீங்கள் அதை போடும்பொழுது இந்த இடம் சரியாக வரணுன்றதுக்காக நம்ம இப்படி போடுவோம் இல்லையா? இப்போ இங்கே கரெக்டாக வந்தால் தானே உங்களால் அதை பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் நேராக வரணுன்றதுக்காக இப்படி வச்சு இப்படி டாட் பிடிக்க முடியாது இல்லையா? இப்படி டாட்டை பிடிச்சோம்னா இது ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் அந்த மாதிரி திரும்பிடும் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த டாட்டுக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற அளவும் சரியாக வரணுன்றதுக்காக நம்ம இப்படி பிரித்து கரெக்டாக போடுவோம். அதே மாதிரியே இதுலேயும் நான் இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம மாறாமல் பிடிக்க போகிறோம்.
அதே மாதிரியே இதையும் பிடிக்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம இங்கே பிடிக்கிற இடம் சரியாக வரணும், அந்த இடமும் சரியாக வரணுன்றதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்படி திருப்பி போடுவோம் இல்லையா. இப்படி போட்டுட்டு இப்போ இதை பாருங்கள், இது எப்படி நிற்குது. இந்த ஷேப்பையும் பாருங்கள், இது இப்படி ஓரமாக போகிற மாதிரி இருக்குது இல்லையா. அதாவது இது நேராக நமக்கு கொக்கி ஐப்பட்டியில் வர்றது. நீங்கள் இங்கே டாட்டை பிடிச்சிருக்கீங்க, ஆனால் எவ்வளோ கோணலாக சைடாக போகுது பாருங்கள். அதாவது இது வந்து நம்ம ஒரு நேரான இடத்துல வச்சு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இந்த நேரான இந்த இடத்துல இந்த பீஸை இப்படி வச்சோம்னாலே உங்களுக்கு இது எவ்வளோ கிராஸாக போகுதுன்னு தெரியும். ஸோ அதையே நம்ம இதை வச்சு பார்க்குறோம். அதே நேராக இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது எவ்வளோ நேராக இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ஷேப்பில் நமக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த கட் பண்ணின இந்த அளவு தான் தேவையில்லாமல் நம்ம மேல் நோக்கி ஏற்றி வெட்டுற ஒரே விஷயம்தான் உங்களுக்கு ஷேப்பை இப்படியும் அப்படியுமா தர்றது. இப்போ இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே எவ்வளோ லென்த்தாக உங்களுக்கு இடம் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு சமநிலையில் வந்து மேலே ஏறுது. இது பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப குறுகிய இடம், இங்கே ரொம்ப அதிக இடம், அந்த மாதிரி வரும்பொழுது தான் உங்களுக்கு ஷேப்பு தவறான ஒரு பொசிஷனில் போடும்பொழுதே விலகி போகிற மாதிரி ஒரு தோற்றம் வரும். அதுவும் இல்லாமல் சில தோழிகள் வந்து ஒரு பக்கம் தள்ளி போகுது, ஒரு பக்கம் நேராக நிற்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. அதெல்லாம் கூட எல்லோருக்குமே வந்து ஷேப்பு ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பக்கம் நம்ம என்ன வைக்கிறோமோ அது வந்து நம்ம நேரில் ஆளை பார்த்த உடனே தான் நமக்கே தோணும், அல்லது அவங்களே நமக்கு சொல்லணும். இந்த மாதிரி இந்த ஒரு பக்கம் ஷேப் இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நம்ம முடிக்கிற டாட் இது ரெண்டுலேயும் ஒரே அளவு வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி வைக்காமல் கரெக்டான அளவை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு எந்த பக்கம் தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அந்த டாட்டை தள்ளி வச்சுட்டு அதை வந்து நம்ம முடிக்கிற இடமா வச்சு முடிச்சிட்டோம்னா ஒரு பக்கம் மட்டுமே, ரெண்டு பக்கமும் தள்ளி வச்சா ரெண்டுமே ரொம்ப விலகி போகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, சரியா. ஷேப் பற்றி நிறைய வீடியோக்களில் சொல்லியிருந்தாலும் நிறைய தொழில்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இதில் குழப்பம் நிறைய வருதுன்றதுனால இந்த தனி வீடியோ போட்டிருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.